ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேளாங்கண்ணி சர்ச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது சர்ச் ஆப்போசிட் இருக்கிற பீச் போகிற வழி. ரெண்டு சைட்லேயும் நிறைய கடைங்க இருக்கும். நாங்கள் எப்போவுமே இங்கே வந்த உடனே ஃபஸ்ட்டு பீச் போய் குளிச்சுட்டு அப்படியே ஈர துணியோடு இந்த இடத்துல வந்து கேண்டல் ஏற்றுவோம், ப்ரேயர் பண்ணிவிட்டு. இதுதாங்க புது வேளாங்கண்ணி சர்ச்சு. அங்கே கேண்டல் ஏற்றிட்டு அப்படியே இங்கே வந்துட்டு அம்மாவை பார்க்கறதுக்கு வருவோம், மாதா அம்மாவை பார்க்கறதுக்கு. வீடியோ உள்ளே எடுக்கக்கூடாது, அதனால் வெளியே வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இதுதான் வந்து கொடிமரம். போர்த்துகீசியர்கள் கடல் சீற்றத்தில் கஷ்டப்படும் போது மாதாம்மா காட்சி கொடுத்து அவங்கள காப்பாற்றினதுக்கு அவங்க கொண்டு வந்து வச்ச சாட்சி கொடிமரம் இதுதான். இங்கே நிறைய பேர் வந்து வேண்டுதல் செய்வாங்க, அங்கெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதனால தான் வந்து குழந்தை இல்லாதவங்களாம் தொட்டில் கட்டுவாங்க. ப்ரேயர் செய்யும் போது அங்கே உள்ள சர்ச்சில் இடம் இல்லைன்னா இங்கெல்லாம் உட்காருவாங்க. இது வந்து காணிக்க காட்சியகம். வேண்டுதல் நிறைவேறினவங்கெல்லாம் சாட்சி வச்சுருப்பாங்க. நான் கூட எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு குழந்தை பிறந்த பேருக்கு என் குடும்ப ஃபோட்டோவோட ஒரு சின்ன வெள்ளி தொட்டில் வாங்கி ஃப்ரேம் போட்டு வச்சோம். நீங்களும் உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை இங்கே வந்து மாதாம்மா கிட்ட சொல்லி வேண்டிக்கோங்க. உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். இது பழைய வேளாங்கண்ணி போகிற வழியில் ரெண்டு சைட்லேயும் இருக்கிற ப்ரேயர் ஹாலுங்க. இது இந்த சைடும் இருக்கும், அந்த சைடும் இருக்கும். இது ஆண்டவர் டைரெக்டாக நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. நேரில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியே இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அதுவும் ராத்திரியில் பார்க்கும்போது லைட் செட்டிங்கில் சூப்பராக இருக்கும். இது தாங்க பழைய வேளாங்கண்ணி. பழைய வேளாங்கண்ணியோட என்ன ஸ்டோரி என்னன்னா, நடக்க முடியாத ஒரு சிறுவனுக்கு மாதாம்மா காட்சி கொடுத்து அவனை நடக்க வச்சது தான் பழைய வேளாங்கண்ணியோடைய ஸ்டோரி. அந்த ஸ்டில்லு தான் அந்த இது அதை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் அங்கே உள்ளேயும் இருக்கும் உருவமாக. நான் வெளியேருந்து காமிக்கிறேன், உள்ள கேமரா அலோடு கிடையாது. இங்கேருந்து நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். இவங்க இந்த ஸ்டில்லு தான் அங்கே இந்த இது தான் அங்கே வச்சுருப்பாங்க. அதை தான் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இது தீர்த்த தண்ணி குடிக்கிற இடம். இங்கே வந்து கேன்லேயும் கொடுப்பாங்க, டம்ளர்லேயும் கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு. கேனும் கொண்டு போனாலும் கேன்லேயும் ஊற்றி கொடுப்பாங்க, தீர்த்தம் கொடுப்பாங்க. இது வந்து பழைய சர்ச்சிலேருந்து புது சர்ச்சுக்கு போகிற வழியில் இருக்கிற ப்ரேயர் ஹால். இது இங்கேயும் மாசெல்லாம் நடக்கும். இங்கேயே இந்த ரூம்லேயே தங்கி சமைக்கலாம். நிறைய கோயில் ரூமே இருக்குது. நீங்கள் ப்ரைவேட் ரூம்லாம் எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. கோயில் ரூமே இருக்குது. கோயில் ரூமே கம்மி ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஏசி ரூமும் இருக்குது, நான் ஏசியும் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம், இங்கே அவைலபிளாக இருக்கும். சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர். அழகாக இருக்குல்ல இந்த ஸ்டாச்சு. ராத்திரி இன்னும் லைட் வெளிச்சத்தில் அப்படியே பளிச்சுன்னு நல்லா அழகாக இருந்தது பார்க்கவே. அந்த செட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் வந்து பாருங்கள். இதுதான் கிச்சனு. எல்லாருமே இங்கே சமைப்பாங்க, செம்ம ஜாலியாக இருக்கும். அடுத்து நாங்கள் தஞ்சாவூர் தாண்டி இருக்கிற பூண்டி மாதா கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இதுதான் அந்த பூண்டி மாதா கோயில். இங்கே என்ன ஸ்பெஷல்னால், இயேசுநாதர் வந்து சிலுவை சுமந்தார்ல, அந்த சிலுவையோடைய ஒரு சின்ன பகுதி வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்குது. அதுதான் வந்து இந்த சர்ச்சோடைய ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப அமைதியாக இருக்கும், க்ரௌடு அதிகமாக இருக்காது. ரொம்ப அமைதியான இடம். வந்தால் நம்மளுக்கு மன நிம்மதியாக அமைதியாக இருக்கலாம், பீஸ்ஃபுல் மைண்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவையாச்சும் இங்கே பூண்டி மாதா கோயிலுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து புனித பூமி. உள்ளே வந்து இயேசுநாதர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் பிறந்ததுலேருந்து அவர் வாழ்ந்த வரைக்கும்
என்னெல்லாம் நடந்ததுன்றத வியூ காமிப்பாங்க. உள்ளே புனித பூமி உள்ளே போனீங்கன்னா அங்கே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.